கிறிஸ்துவில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் தம்முடைய ஞானத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே சரியான காரியங்களையும் சரியான நபர்களையும் இணைக்கும் ஒரு நாளாய் இருக்கிறது. God is a God of right connections and He is going to do the right connections in your life this day. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 18ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ஒரு பார்வையற்ற மனுஷனை, பர்திமேயுவை நாம் பார்க்கிறோம். பர்திமேயு பார்வையற்றவனாய் மாத்திரமல்ல, பரம ஏழையாய் இருக்கிறான், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் 19ஆம் அதிகாரத்திலே அதன் ஆரம்பத்தில் தானே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் பெரிய பணக்காரனாய் இருக்கிறான், சகேயு என்னும் பெயரை உடையவனாய் இருக்கிறான். இரண்டு பேரையும் ஆண்டவர் இணைத்தார். பர்திமேயு பார்வை அடைய விரும்பினான், சகேயுவோ இயேசுவை பார்க்க வகை தேடினான். இருவருக்குள்ளும் ஒரே ஆசை, இயேசுவை பார்க்க வேண்டும் என்றிருந்தது. பார்வை அடைந்த பர்திமேயுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று கவனித்து பார்த்தால், லூக்கா 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, அதாவது 18ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே, அவன் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று எழுதியிருக்கிறது. எரிகோவுக்கு போகிற வழியிலே ஒரு அற்புதம் நடந்து அந்த பார்வையற்ற பர்திமேயு, பரம ஏழையாயிருக்கிற அந்த பர்திமேயு, பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற பர்திமேயு பார்வை அடைந்து இயேசுவை கண்டுகொண்டு கழிகூர்ந்த இருதயத்தோட தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இயேசுக்கு பின் சென்று போகிறான். அவர்கள் அடுத்து செல்கிற இடம்தான் சகேயுவை ஆண்டவர் அழைக்கும் இடமாயிருக்கிறது. அங்கே சகேயு அவன் இறங்கி வந்தவுடனே சொல்லுகிறான், லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஐஸ்வர்யவானாகிய, அதாவது விசுவாசத்தில் அல்லது விசுவாசியாக இருந்த ஐஸ்வர்யவானுடைய ஆஸ்தியை விசுவாசியாக இருந்த ஏழைக்கு உடனே கிடைக்க செய்கிறார். இது கர்த்தருடைய ஞானம், தேவ செயல். சுவிசேஷம் நிச்சயமாய் உங்களை செழிப்பாக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. ஒருவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருக்கிறான், ஒருவன் ஏழையாயிருக்கிறான், இருவரும் விசுவாசத்தில் இருக்கிறார்கள். தேவன் ஒருவனிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை எடுத்து அந்த ஏழையாயிருக்கிறவனுக்கு கொடுக்கிறார். ஒரு சமநிலை பிரமாணத்தை ஏற்படுத்துகிறார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பர்திமேயுவை சகேயுவோடு இணைக்கிறார், சகேயுவை ஆபிரகாமோடு இணைத்தார். தேவ பிள்ளைகளே, இந்த சகேயுவை குறித்து சற்று நாம் தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறினான் என்று லூக்கா 19ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறோம். காட்டு அத்திமரம். அத்திமரம் என்பது பெரிய இலைகளை உடையதாய் இருக்கிறது. ஆதி மனுஷன் ஆதாம் பாவம் செய்த பொழுது அவன் தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொள்ள வகை தேடி அவன் தேடி எடுத்த இலைகள், அத்தி இலைகள். அதை எடுத்து அதை தைத்து தனக்கு வஸ்திரமாய் மாற்றிக்கொண்டான் என்பது வேத சத்தியம். எனவே அந்த பெரிய இலைகளுக்குள்ளே அவன் மறைந்திருக்கிறான். அவனுடைய ஆசையெல்லாம் அவன் இயேசுவை பார்க்க வேண்டும், ஆனால் இயேசு அவனை பார்த்து விடக் கூடாது என்று இருந்தது. அவன் அந்த மரத்திற்குள் ஏறி அமர்ந்து, அடர்ந்த அந்த மரத்திற்குள் ஏறி அமர்ந்து ஒருவருக்கும் தெரியாத விதமாய், காரணம் இயேசு போகிற வழியிலே அவன் முன்னாக ஓடிவிட்டான். இயேசு வரும்பொழுது திரளான ஜனங்கள் வருவார்கள் என்பது உண்மைதான். ஆனால் ஒருவருடைய கண்களுக்கும் தென்படாமல் அவன் வேகமாய் முன்னே ஓடி போய் அவன் அந்த மரத்திலே ஏறி அந்த இலைகளுக்குள்ளே மறைத்துக் கொண்டான் தன்னை. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவோ அருகிலே வந்து அவன் மேல் ஆசை கொண்டவராய் நின்று அவனை பார்த்து, அண்ணாந்து பார்த்து, சகேயுவே என்று அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார். அதிருந்து போனான். அநேக ஆஸ்திகள் இருந்த போதிலும் அவனுடைய வாழ்க்கையில ஏதோ இனம் புரியாத ஒரு வெற்றிடம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி இல்லை, உண்மையான சந்தோஷம் இல்லை. தன் பேரை இயேசு அழைத்த உடனே அவன் அப்படியே
அவன் அங்கிருந்து பார்க்கிறான். இயேசு அவனை பார்த்து சொன்னான், நீ உடனே இறங்கி வா, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். 6வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராய், உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் மறைந்திருக்கிற எந்த இடத்திலும் இயேசு உங்களை தேடி வருகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் வீட்டிலே தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு இறங்கி வந்த சகையை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். மாத்திரமல்ல, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பார்வையற்ற பரமேழையாயிருந்த பர்திமேயுவை இங்கே சகையோடு இணைத்தார். ஆனால் சகைவை ஆபிரகாமோடு இணைக்கிறதை பார்க்கிறோம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இன்னும் உன்னை ஆஸ்தி உள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். இன்னும் உன்னை அலங்கரிக்க விரும்புகிறார். இன்னும் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், அதிலே 3 காரியங்கள் பிரதானமாக இருக்கிறது. ஒன்று, இன்டிமசி வித் காட், தேவனோடு நெருங்கின ஒரு உறவு. அவன் அவரை சிநேகிதர் என்று சொல்லி, ஆண்டவர் அவனை சிநேகிதன் என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனா இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தான். அடுத்தபடியாக இம்ப்ரெசிவ் நேம், அவனுடைய பெயர் பெருமைப்படுத்தப்பட்ட பெயராக இருந்தது. கர்த்தரே அதை செய்தார். 3வது முக்கியத்துவம் வாய்ந்த ஆசீர்வாதம், இன்க்ரீஸ் இன் எவரிதிங், அவனுடையவைகள் எல்லாம் பெருகினது. ஒரே ஒரு குமாரன், அந்த குமாரனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தபடியினால் அவன் ஒரு தேசமாய் மாறினான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பர்திமேயுவை சகையோடு இணைத்தார். சகைவை ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களோடு இணைத்தார். இன்றைக்கு உங்களையும் உங்கள் வாழ்க்கையிலையும் சரியான இணைப்புகளை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதித்து சரியான இணைப்புகளை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து உங்களை இன்னும் மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.